This video is sponsored by EduQuest ஆன்லைன் கோர்சஸ். EduQuestல வந்து நிறைய டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சம்பந்தமான கோர்சஸ் அவைலபிளாக இருக்குது. மிக குறைந்த விலையில் மிகச்சிறந்த ஆசிரியர்களை கொண்டு வகுப்பெடுக்கிறார்கள். அதில் அனைவரும் சேர்ந்து பயன்பெற்றுக் கொள்ளவும். The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. வணக்கம் நண்பர்களே, இன்றைய பதிவிலே நாம் பார்க்க இருப்பது என்னவென்றால் வைதேகி காத்திருந்தால். வைதேகி காத்திருந்தால் படம் எப்பேற்பட்ட படங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே நல்லா தெரியும். மிக அற்புதமாக 1984 வந்து சக்கப்போடு போட்டு வெள்ளி விழா கொண்டாடின படம். என்ன சொல்ல போனோம்னா 500 நாட்களுக்கு மேலே ஒரே தேட்டரில் ஓடின படம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பேர் வாங்கின ஒரு படம். அவ்வளோ ஒரு அற்புதமான படத்தினுடைய கதை என்ன அப்படின்னிங்கன்னா அதுக்கு கதையே கிடையாது. முதல்ல உருவானது என்ன அப்படின்னிங்கன்னா பாட்டு தான். அதாவது ராஜா சார் வந்து ஒரு கம்போசிங் போயிருந்தப்போ அந்த படத்து கம்போசிங் முடிஞ்ச பிற்பாடு ஒரு சும்மா இருக்கிற போது ஒரு 6 டியூன் போட்டிருக்காரு. அந்த 6 டியூனுமே கேட்குறதுக்கு மிக அற்புதமாக இருந்திருக்கு. அதை வந்து என்ன கேட்டிருக்காங்க, தனித்தனியாக யாரும் கேட்டால் அதை டியூன்லாம் நான் கொடுக்க மாட்டேன், யாராவது ஒட்டுமொத்தமாக ஒரே படத்தில் இதை 6 டியூனும் பயன்படுத்திக்கிற மாதிரினா அதை நான் தரேன்ருக்காரு. அப்போ என்ன பண்ணிருக்கிறாருன்னா அதுக்கப்புறமா சுந்தரராஜன் வந்து அதுக்காகவே அந்த முதல்ல பாட்டை ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. பாட்டை ரெக்கார்ட் பண்ணிவிட்டு அந்த பாட்டுக்கு தகுந்த மாதிரி சுச்சுவேஷன்லாம் உருவாக்கி அப்படி கதையை ரெடி பண்ணியிருக்காங்க. பாருங்கள், எல்லாமே கதையை உருவாக்கிக்கிட்டு தான் பாட்டுக்கு போவாங்க. ஆனால் பாட்டு உருவான பிற்பாடு கதையை ரெடி பண்ணியிருக்காங்க. ரெடி பண்ணி கடைசியாக அதில் வந்து ஏவிஎம் தயாரிக்கிறதா இருந்திருக்கிறாங்க. அப்போ போய் என்னன்னா விஜயகாந்த் தான் அதில் ஹீரோவை போடுறோம் கேப்டன் அப்படின்னோடனே அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, கேப்டன்லாம் இதுக்கு சரிப்பட்டு வராது, அப்போ அவர் கேப்டன் கிடையாது, விஜயகாந்த் தான், சரிப்பட்டு வராது, சிவகுமாரை போடுங்கன்ட்டு இருக்காங்க. அப்படின்னா ஐயோ அது முடியாது, எனக்கு இதற்கு நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறது விஜயகாந்தை தான் போடுவேன் அப்படின்னு சொல்லி சுந்தரராஜன் சொல்லியிருக்காரு. அப்போ வந்து என்ன அது வந்து சரிப்பட்டு வராது, அவர் வந்து ஆக்ஷன் ஹீரோ, அவருக்கு இந்த மாதிரி நடிக்கிறதுக்கெலாம் வராது அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. இல்லை என்னன்னாலும் நான் அந்த முடிவை மாற்றிக்க மாட்டேன் இருக்காங்க. அப்போ கொடுத்த அட்வான்ஸை திருப்பி கொடுத்துட்ட பிற்பாடு அதுக்கப்புறம் வந்து பஞ்சார் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இப்போ நம்ம எல்லாம் சேர்ந்து இந்த படத்தை தயாரிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அதுக்கப்புறம் இவங்க எல்லாமே சேர்ந்து அந்த படத்தை தயாரித்து அதுக்கப்புறம் வெளியிட்டிருக்காங்க. மிகப்பெரிய ஹிட்டு, அது செம்ம ஹிட்டு. அது பாருங்கள், இயக்குனர் சுந்தரராஜன் வந்து அந்த படம் அட்வான்ஸை வாங்கி தான் இடம் வாங்கியிருக்கிறார். அந்த படம் ஓடி முடித்து அதனுடைய வெற்றியை கொண்டாடின பிற்பாடு அந்த மீதி பணத்தை வாங்கி தான் வீடு கட்டிருக்கிறார். பாருங்கள், ஒரு படம் ஒரு இயக்குனரை வந்து மிகப்பெரிய அளவில் உயர்த்திருக்கு. கேப்டனுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய திருப்பு முனையாக அமைஞ்சதே இந்த படம் தான். அற்புதமான ஒரு படம். அதாவது வந்து அவர் வந்து எல்லாமாவும் அவருக்கு நடிக்க தெரியும், வெறும் ஆக்ஷன் மட்டும் பண்ண மாட்டார், டோட்டலாக வந்து அவருக்கு நல்ல நடிப்பும் தெரியும் அப்படிங்கிற மாதிரி நிரூபித்த ஒரு அற்புதமான படம் தான் இந்த வைதேகி காத்திருந்தால். அதே மாதிரி ராஜா சாரனுடைய மிகப்பெரிய திறமை பாருங்கள். ராஜா சாரனுடைய அந்த ஒரு டியூன், ஒரு 6 டியூன் வந்து எத்தனை குடும்பத்தை வாழ வச்சுருக்கு பாருங்கள், எத்தனை பேரை உயர்த்தி விட்டுருக்கு பாருங்கள். அதுக்கப்புறம் சுந்தரராஜனுடைய படங்கள்னாவே ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு எல்லாத்துக்கும் இருந்தது. அதே மாதிரி கேப்டனுக்கும் அதுக்கப்புறம் நிறைய பட வாய்ப்புகள், அதுக்கப்புறம் அவர் நிறைய படங்கள் நடித்து அதுக்கப்புறம் தான் அவர் புரட்சி கலைஞர் ஆனார், அதுக்கப்புறம் கேப்டன் ஆனார். அந்த அளவுக்கு நிறைய பேருக்கு வாழ்வு கொடுத்தது யார் அப்படின்னா இதுக்கெல்லாம் அடிப்படை நம்ம ராஜா சார் தான். ராஜா சாரினுடைய அந்த டியூன், அவருடைய அந்த பாடல்கள், அதை நம்பி எவ்வளோ முதலீடு வேணாலும் போடலாம் அப்படிங்கிற அளவுக்கு வந்து ஒரு பெருமை சேர்த்திருக்கு வைதேகி காத்திருந்தால். அதனால் வைதேகி காத்திருந்தால் படத்தை மிகப்பெரிய அளவில் கொண்டாடலாம் நண்பர்களே.